ஜெயா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கலக்கலான நம்ம சுவை நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. நம்முடைய நிகழ்ச்சியில் செஃப் தாமு சார் செஞ்ச பெஸ்ட் ரெசிபியை தான் இந்த ஹாஃப் அன் ஹவர் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் வதக்கல். அது எப்படி செஞ்சுருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க. இந்த வாரம் சூப்பராக கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காவை வச்சு ஒரு அட்டகாசமான ஒரு வதக்கல். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் வதக்கல். மாங்காய் போடும்போது ஒரு புளிப்பு, கத்திரிக்காயோட முருங்கைக்காய் அட்டகாசமான ஒரு சேரும். ஒரு வதக்கல்னு சொல்லும்போது கொஞ்சம் திக்காக தொக்கு மாதிரி இருக்கும். அது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, தயிர் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. பழைய சாதத்தில் சூப்பர். ஸோ இப்போ அந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான, அதாவது கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் வதக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். டிஷ்ஷு லிமிட்டட் ஐட்டமு, அதில் பொருள் சேர்த்திங்க அப்படின்னாவே நான் சொல்ல பொருள் கலகலாக இருக்கும். கத்திரிக்காவை குட்டி கத்திரிக்காய் வாங்குகிறோம், நீட்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிறோம். அதில் ஒரு சிட்டிக்கை சர்க்கரை போட்டுக்கிறோம், கலர் மாறாது. எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு ஒரே ஒரு கை சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுறோம். வதக்குறோம், இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்குறோம். வணக்கும்போது உங்களுக்கு அந்த கத்திரிக்காயோடைய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் தனியா, மிளகு, சீரகம், கொஞ்சமாக சீரகம், தனியா, மிளகு, சீரகத்தை வறுத்து பொடி பண்ணிடுறோம். கூடவே அதில் கருவேப்பிலை இந்த கத்திரிக்காயில் தூணை மாதிரி போட்டு வதக்கிட்டு அந்த மிளகு, தனியா, சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கோம், தூணை மாதிரி போட்டுறோம். நல்லா வதக்கிடுறோம். ட்ரையாக அந்த பொடி இந்த கத்திரிக்காயில் போய் உக்காந்துடுது. சூப்பரான ஒரு பருப்பு ரசம். எஸ், சூப்பர். சாதத்தை குழைய வடித்து இந்த பருப்பு சாதத்தை போட்டு நல்லா குழைச்சி இந்த கத்திரிக்காய் வதக்கல் சாப்பிடும்போது ஒரு கலக்கலாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு கத்திரிக்காய் வதக்கல் சொல்கிறது.
கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். இந்த வதக்கல் வந்து ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. டைம் கன்சியூமிங் கிடையாது, இதுக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் அதில். ஸோ அந்தளவுக்கு இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன்னா தெரியல, ஞாபகம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். மாங்காவை பத்தை போட்டுக்கணும். நமக்கு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பத்தையாக போட்டுக்கணும். வெல்லத்தை கரைச்சி கொஞ்சம் பாகு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுட்டு, சட்டியில் வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிக்கிறோம். கடுகும் பச்சை மிளகாய் தாளிக்கிறோம், கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் தாளிச்சிக்கிறோம். அந்த மாங்காவை போட்டு நம்ம வதக்கிறோம், நல்லெண்ணெயிலே வதக்கிறோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மாங்காய் வேக வச்சுட்டு ட்ரை ஆகிடுது. அதை ட்ரை ஆகும்போது அந்த வெள்ளைப்பாகு விட்டுடணும். வெள்ளத்தை கரைச்சி கொஞ்சம் பாகு எடுத்துக்கணும். அந்த வெள்ளைப்பாகத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மிளகாத்தூள் போடுறோம் இல்லையா, அதை கடுகு காய்மை போட்டு மாங்காவை போட்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு அந்த வெள்ளைப்பாகை விட்டு செய்யும்போது மாங்காய் திதிப்புன்னு சொல்லலாம். இல்லை என்ன டேஸ்ட் தெரியுங்களா, ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஃபீலிங். அந்த வெள்ளத்துடைய சக்கரை பாக்கு எடுத்து ஒரு மாதிரி இப்போ குலாப் ஜாமுன் அப்படியே ஒட்டு முடியுமா, அது மாதிரி ஒரு ஒட்ட ஃபீலிங்கு. அந்த மாங்காவை கொஞ்சம் வலித்து அந்த சக்கரை பாகு, அதாவது வெள்ளைப்பாக்கோட ஒரு சாம்பார் சாதத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா இப்படி தொட்டு அப்படியா சூப்பரான ஒரு டேஸ்ட்டு, அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், தக்காளி பழத்தை புழிஞ்ச மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு, ஏன்னா வணக்கல்னு சொல்லியிருக்கோம், வணக்கல் எல்லாம் ஒன்று தான். இதில் நல்லா வதங்கின பிறகு நான் சொன்னேன் காய்கறி தான் போட போகிறோம், மசாலா சேர்க்கறதில்லை. இப்போது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், வேறு எந்த காய் யூஸ் பண்ணிக்கலாம். பாலக்காய் யூஸ் பண்ணலாம், கருணக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம், சேப்பங்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாட்டு காய்கறியில் குக்கும்பர் யூஸ் பண்ணலாம், தோசைக்காய் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி காய்கறி யூஸ் பண்ணும்போது இதுக்கு ஒரு உண்டான டேஸ்ட்டு அலாதியாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுது. நல்லா வதக்கிட்டு இதில் என்ன பண்ணுறேன், இப்போது காய்கறி சேர்த்துறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காவை ரோனா மாதிரி போட்டேன். இதில் உப்பு போட்டுறேன். ஒரு கிண்டிட்டு இது வேகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுருவேன். இந்த மசாலா சேர்க்கலை, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் வதக்கல். எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும். கத்திரிக்காய், மாங்காய், முருங்காவை போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சிட்டோம். இந்த கத்திரிக்காய் மாங்காவும் சூப்பராக வெந்துடுச்சு. அது கலர் மாதிரி ஒரு வெண்ணெய் மாதிரி வெந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு புதினாவை போடுறேன், ஒரு கை புதினா, அதை போட்டு முதல்ல வதக்கிறேன். ஃப்ளேவரே வேறு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதினா வாசனையோட சாப்பிடும்போது கலக்கலான ஒரு டிஷ் டேஸ்ட்டு. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அதே மாதிரி மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நினச்சி பார்த்துக்கோங்க, ஒரு நல்ல சாம்பாரோடையோ ஒரு ரச சாதத்தோடையோ நான் சொன்ன அந்த பழைய சாதத்தோடையோ சாப்பிடும்போது எப்படி இருக்கும். இந்த புதினா வாசனையோட இந்த முருங்காய், கத்திரிக்காய், மாங்காய் வணக்கல் சரியான ஒரு டேஸ்ட்டு. சப்பாத்தியோட, ரொட்டியோட, அதே மாதிரி ஃபுல்கா சப்பாத்தியோட. ஸோ இந்த மாதிரி இந்த புதினான்னு சொல்லும்போது நம்ம டெய்லி சாப்பாட்டில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், தனியா, மிளகா, வெந்தயம், இந்த மாதிரி பொருள் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம
டாக்டர்கிட்ட போக வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு நான் சொன்ன பொருளெல்லாம் மெடிசின் வேல்யூ நிறையா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் தவறாமல் சாப்பிடுங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் மாங்காய் முருங்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா வதக்கிட்டோம். இந்த புதினா வாசனையோட இந்த கொத்தமல்லியும் சேரும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு, அட்டகாசமான சூப்பரான ஒரு சிம்பிளான என்ன நேர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சுவையோ சுவை நிகழ்ச்சியில் பெஸ்ட் ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வதக்கலை உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் இன்னொரு பெஸ்ட் ரெசிபி உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது என்னென்னா கருணைக்கிழங்கு வாழைக்காய் தொக்கு. அது எப்படி செஞ்சுருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க. வாழைக்காவும் கருணைக்கிழங்கு வச்சு கலக்கலாக இருக்கும், பொங்கலோட கலக்கலாக இருக்கும். இப்போது இந்த ஆடி மாதம் வரதால் இந்த கூழோடு சாப்பிடும்போதும் இந்த கருணைக்கிழங்கு வாழைக்காய் மசாலா கிளாஸாக இருக்கும். அந்த கூழ்னு சொல்லும்போது அந்த கூழ் சொல்கிறேன். இப்போ அந்த கருணைக்கிழங்கு வாழைக்காய் மசாலாவை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இந்த கருணைக்கிழங்கையும் வாழைக்காயும் ஒரு தட்டில் கொட்டிட்டு சின்ன சின்ன பத்தையாக அறுத்துருக்கோம். அந்த கருணைக்கிழங்கையும் வாழைக்காவையும் இதில் மிளகாத்தூள் போட்டு உப்பு அதையும் போட்டுரும். என்ன பண்ணுறோம், ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இந்த மசாலாவை ஊறட்டும். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுப்போம், எண்ணெய் ஊற்றிப்போம். இதில் எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகணும். இந்த கருணைக்கிழங்கு வாழைக்காவும் ஊறணும். ஆடி மாத கூழ் அம்மனுக்கு சமயபுரத்தம்மாவுக்கு அருமையான ஒரு கூழ் ஊற்றலாம். பிடிச்ச கடவுள் சமயபுரத்தம்மா. ஒரு அழகு
கேழ்வரகு மாவு, அரை அழாக்கு நொய் அரிசி. கேழ்வரகு மாவை கரைச்சிடணும். ஒரு அழாக்குக்கு 3 அழாக்கு தண்ணி விட்டு அந்த மாவை கரைச்சி வச்சுக்கணும். ஒரு அழாக்குக்கு 3 அழாக்கு தண்ணி விட்டு அந்த நொய் அரிசியை வேக வைக்கணும். நல்லா வெந்து போகுது. அந்த வேகும்போது, அதாவது நல்லா வெந்திருக்கும்போது, அந்த கரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு மாவை இந்த நொய் கஞ்சியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். கிண்டிகிட்டே வரும். சிம்மில் வச்சு கிண்டணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பானையில் கிண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் மேலே ஆடை கட்டின மாதிரி இருக்கும். பதம் தொட்டு பார்த்தா ஒட்டாத பதம். அதை அப்போயே கரைச்சிடக்கூடாது. இது சப்போஸ் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊதுறதா இருந்தால் சனிக்கிழமை ராத்திரி இந்த கூழை பண்ணி வச்சுக்கணும். இல்லை வெள்ளிக்கிழமை ஊற்றுறதா இருந்தால் வாழைக்கிழமை பண்ணி வச்சுக்கணும். தொட்டால் ஒட்டாத பதத்தில் இருக்கணும். மறுநாள் காலையில் அம்மனுக்கு படைச்சிட்டு அதை நல்லா கரைச்சிட்டு மோர் விட்டு கரைக்கலாம். வெங்காயத்தை போட்டு அது கூட முருங்கைக்கீரையை வச்சு அந்த கூழை சாப்பிட்டீங்க அப்படின்னா கலக்கலான ஒரு டேஸ்ட்டு, குளிர்ச்சி. அம்மனுக்கு உகந்த சாப்பாடு பானகம், கூழ். என்ன சூடாயிடுச்சு, இதில் சோம்பு, அதே மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு போட்டு அந்த ஒரு கை வெங்காயத்தை போட்டு, இந்த வெங்காயம் 3/4 பாகம் வந்தால் போதும். இதை பொன்முருளாக வரணும்னு நினச்சிட்டு கிடையாது. இதுக்கு தக்காளி பழம், அந்த தொக்கு மாதிரி வரத்துக்கு தக்காளி பழம் தேவை. இப்போது இந்த வெங்காயம் ஆல்மோஸ்ட் 3/4 பாகத்துக்கு மேலே வதக்கிடுச்சு. இதில் நான் தக்காளியை புழிஞ்ச மாதிரி போட்டுறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதை வதக்கிட்டு இப்போ பச்சை மிளகாயம் போட்டுறேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுப்போம். நல்லா வதக்கி இதையும் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழத்தை நல்லா வதக்கிப்போம். கருணக்கிழங்கு, வாழைக்காய் மசாலா, எண்ணெய்
நேர்களே, நம்முடைய சுவையோ சுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு பெஸ்ட்டாக பல ரெசிபிஸ் எல்லாமே இந்த ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த ஹாஃப் அன் ஹவரும் உங்களுக்கு கலக்கலான பல ரெசிபிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த எல்லா ரெசிபியும் இப்போ செஃப் தாமு சார் செய்ய போகிறாங்க. பார்த்துட்டு வாங்க. வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சி. வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல் நம்ம சுவையோ சுவை நிகழ்ச்சி. இந்த வாரம் கிராமத்து அரைச்சி விட்ட மீன் குழம்பு. கிராமத்தில் சாதாரணமாக அம்மியில் இந்த மசாலாவை அரைச்சி மீன் குழம்பு செய்வாங்க. ஒரு சூப்பரான கிராமத்து அரைச்சி விட்ட மீன் குழம்பை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். என்ன சூடாயிடுச்சு. இதில் கடுகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, வெந்தயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு 2 கை வெங்காயம். இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஒன்று காப்பலாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே போடலாம். அது கூட பூண்டும் போடலாம், முழு பூண்டும் போடலாம். அதாவது இந்த குழம்புன்னு சொல்லும்போது பூண்டை முழுசாக போடலாம், தோலை வச்சுட்டு போட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். பூண்டோடு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு அரையோடு சாப்பிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது தண்ணி ஊற்றிக்கிறேன். 8 காஞ்ச மிளகாய், 2 கை தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கிராமத்தில் அம்மியில் அரைப்பாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம், சோம்பு தாளித்தோம். வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி போட்டு வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கிட்டு அரைச்ச மசாலா போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூளையும் போட்டு உப்பையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போது அந்த மீன் குழம்புக்கு நல்லா கொதி வருது. இப்போது மீன் ரெடியாக இருக்குது. உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். உப்பு மஞ்சத்தூள் கழுவி ஊற வச்சுருக்கோம். அந்த மீனை இப்போது அப்படியே சேர்த்துறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதிலேருந்து கரெக்டாக 4 நிமிஷம் இந்த மீன் வேகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இதில் கொத்தமல்லி தழை, அதே மாதிரி கருவேப்பிலை போட்டாச்சு அப்படின்னா மீன் குழம்பு கூழோட சாப்பிட்றதுக்கு கலக்கலான ஒரு டிஷ்ஷு. நான் சொன்னேன், கூழ் காசுறதுக்கு கேழ்வரகு மாவும் குருணை அரிசியும் சேர்த்து கூழை காசிட்டு தொட்டா ஒட்டாத பதம் அதை உருட்டி தண்ணியில் போட்டுருவோம். பால் மாதிரி ஆகிடும். அந்த பால் மாதிரியான அந்த கூழை களியை பள்ளம் வச்சு, அதாவது மேலே பள்ளம் அகல் விளக்கு மாதிரி ஒரு பள்ளத்தை வெட்டி அதில் இந்த மீன் குழம்பு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சாப்பிட்டீங்க அப்படின்னா மை காட், என்ன டேஸ்ட் தெரியுங்களா அதுக்கு. அப்படியும் சாப்பிட்லாம். கூழை கரைச்சி ஒரு கிளாஸில் விட்டு மீன் குழம்பு அந்த கிளாஸில் விட்டு குடிக்கும்போது ஒரு டேஸ்ட்டு, அலாதியான ஒரு டேஸ்ட்டு. இந்த மீன் குழம்பு கூட இந்த கூழ் கூட ஒரு முருங்கீரை பொரியல் டாப் நாச். ஸோ அருமையாக அந்த மீன் அழகாக சூப்பராக வந்துடுச்சு.
ஒரு பாட்டே இருக்குது, நித்த நித்தம் நெல்லி சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய் நேர்த்து வச்ச மீன் குழம்பு நெஞ்சை இழுக்குதுயா அப்படின்னு. அப்போது நேர்த்து வச்ச மீன் குழம்பு தான் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா 2 இதில் போடுறேன். அப்புறம் நான் கட் பண்ணி போடுக்கிறேன். கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் ஒரு கை, ஒரே ஒரு கை வெங்காயம் நல்லா வதக்கிட்டு, அதான் புடலங்காய் சொல்லும்போது புடலங்காய் புட்டு டாப் நாச். சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணணும், பூண்டு பொடியாக கட் பண்ணிக்கணும், பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிக்கணும், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வதக்கிட்டு, சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு, பூண்டை போட்டு வதக்கிறோம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிறோம், புடலங்காயை போட்டு வதக்கிறோம், கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு தண்ணி தெளித்து அப்படியே மூடிட்டு வேக வச்சிடுறோம். நல்லா வெந்து ட்ரை ஆன பிறகு ஒரு கை பொட்டுக்கடலை மாவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தூணா மாதிரி போட்டுடுறோம். சொரா புட்டு மாதிரி இந்த புடலங்காய் புட்டு கலக்கலாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
அதாவது முக்கால் பாகத்துக்கு வதங்கிடுச்சு. இதில் இப்போது இந்த புடலங்காயை போட்டுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் வந்து காஞ்ச மிளகாய் சொன்னது 8 காஞ்ச மிளகாய் சொல்லியிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் தாளிப்பு கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுறேன், இந்த காரத்துக்கு மீதி காஞ்ச மிளகாயை உடச்சி போட்டுடுறேன். ஓகே, அதே மாதிரி 2 பச்சை மிளகாயும் போட்டுடுறேன். போட்டு நல்லா வதக்கிறோம். இதில் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. புடலங்காய் கூட்டு சூப்பர். தண்ணி காய்கறியில் புடலங்காய் ஒரு காய்கறி, உடம்பு இழைக்கிறதுக்கு ஒரு அருமையான காய்கறின்னு சொல்லலாம். எப்படி பூசணிக்காய், பரங்கிக்காய், சௌச்சோ, குக்கும்பர், தோசைக்காயோ அதே மாதிரி புடலங்காவும் ஒரு நீர் சத்து உள்ள காய்கறிகள். கண்டிப்பாக வந்து இழைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல கூட்டு, புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு. ஒரு குக்கர் வச்சுக்கிறோம். புடலங்காய் கட் பண்ணி போடுறோம், தக்காளி பழத்தை போடுறோம், வெங்காயத்தை போடுறோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பெருங்காயத்தூளை போட்டுறோம், பச்சை மிளகாய் கீரி போடுறோம், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டு பாசி பருப்பையும் போட்டு வேக வச்சிடும். நல்லா வந்து திக்னஸ் வந்துடுது. பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி கலர் மாறாமல் க்ரீன் கலரில் சாப்பிட மாட்டோமான்னு தோணுது. பக்கத்தில் மிக்சியில் வச்சு கொஞ்சம் ஒரு கை தேங்காய் பூ, கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகாய் வச்சு ஒட்ட அரைச்சிடணும். பக்கத்து கடாயில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு அந்த வெந்த புடலங்காயும் பாசி பருப்பு தூக்கி அந்த கடாயில் கொட்டுறோம். கிண்டிகிட்டே வரும்போது இந்த அரைச்சி வச்சுக்க தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் விட்டுறோம். சலன்னு ரெடி ஆகிடுது. நல்ல வத்த குழம்போடையோ இல்லை இந்த புடலங்காய் கூட்டுற சாதத்தில் சொல்லி சொன்னோம். பாருங்கள், இப்போது இந்த தேங்காய் இதில் ஒட்டிகிட்ருக்கு. பொரியல் மாதிரி இருக்கா இல்லையா நீங்கள் பார்த்துக்கோங்க. சூப்பராக இந்த புடலங்காய் பொரியல் நான் சொன்ன மாதிரி
விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன நேர்களே, இன்னைக்கு நம்முடைய சுவையோ சுவை நிகழ்ச்சியில் டபுள் தமாக்காவா சூப்பராக பல ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. செஃப் தாமு சார் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்களும் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வீட்லேயும் எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இன்னும் பல கலக்கலான ரெசிபிஸோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிராமி.